இதனோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 220 ரூபாயிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் கம்பெனியுடைய அசட்டை பார்த்துருவோம். ஜூன் மாதம் 2020 ஷேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னோட சார்ட் பார்த்துருவோம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் செம்மையாக க்ரோ ஆயிருக்கு. 2000 கேபிட்டலுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய பேங்க்ஸோட பப்ளிக் கிட்ட 69%. ஃபைனலாக வந்துட்டு நீ இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா பேங்கிங் செக்டரில் ஆல்ரெடி வந்துட்டு இந்த சவுத் இந்தியன் பேங்கை பற்றின ரிசர்ச் வீடியோ போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு கர்நாடகா பேங்க், இந்த பேங்கோட ரிசர்ச் வீடியோ போட போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கேடிகே பேங்கை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 220 ரூபாயிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டேட்டில் பார்த்தீங்கன்னா 2.38% வந்து மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 8523 கோடி வந்துட்டு மார்க்கெட் கேப்பில் இருக்குது. பிஇ ரேஷியோ வந்துட்டு 6.3. மேபி இந்த வீடியோவும் சவுத் இந்தியன் பேங்க்கும் ஒரே நாள் எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு வர்றதுக்கு மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், அதில் சின்ன ஃப்ளக்சுவேஷன் மட்டும் இருக்கும். இப்போ அந்த கம்பெனியுடைய அசட்டை பார்த்துருவோம். ஜூன் மாதம் 2024 இந்த டேட் படி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரீட்டைல் பேங்க்கில் வந்துட்டு 36.9%, கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா 34.2, ட்ரெஷரில் வந்துட்டு 25%, அதர்ஸில் வந்துட்டு 3.2 இருக்குது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அசட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேங்க்ஸ்னாவே பொதுவாக வந்துட்டு லோன் கொடுக்குறதா அவங்களோட ஒர்க்கு. எந்தெந்த லோனில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பர்சனல் லோனில் பார்த்தீங்கன்னா 24% வந்து ரெவன்யூ எடுத்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அதில் பார்த்தோன்னா 12.5%, இண்டஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய லோன்ஸ் வந்துட்டு 11.5, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் டிஃபைன் லோன்ஸ், அதாவது இது வந்து என்ன லோன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இது வந்து 51.8% இருக்குது. இதில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கோல்டு லோன் அதெல்லாம் எதுவும் இன்க்ளூட் ஆகலை. சவுத் இந்தியன் பேங்க்கில் பார்த்தோன்னா கோல்டு லோன் வந்து நல்லாவே காமிக்கும். கோல்டு லோன் வந்து மேபி ஒரு 17% நினைக்கிறேன். லொக்கேஷன் வைஸ் பார்த்தோன்னா அவங்களோட பிரான்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் இருக்குது. ரெவன்யூ ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங்கில் வந்துட்டு 49%, கார்பரேட்டில் வந்துட்டு 36%, ட்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா 5.2% இருக்குது. அதர்ஸ் மித்த செக்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா 9.6% வந்துட்டு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஷேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஷேர் இருக்காது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவில் அது ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க முடியாது. இப்போது சார்ட் பார்த்துருவோம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸில் வச்சுருக்கேன். இதனோட ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 205 ரூபா 222 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 215 220 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக அதிகமாகிட்டு இருக்குது. வேல்யூவேஷன் அப்படின்னா செம்ம அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா அது வந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணிட்டு பார்ப்போம். பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7.2 இருந்திருக்கு, 7.2, 6.3 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6.38 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும். 3.8, 3.6 போயிருக்கு லோயஸ்ட் பி ரேஷியோ. ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் 0.79 அதில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது 0.7 இருக்கே, அது நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் இது உண்மையாக நல்ல சைன் தான். புக் வேல்யூவை விட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்கும் கம்மியான ப்ரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அசட்டை பொறுத்த வரைக்கும் செம்மையாக க்ரோ ஆயிருக்கு. 2015 மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா செம க்ரோத் இருக்குது. 1,16,085 crore பார்த்தீங்கன்னா அசட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிமிலராக வந்துட்டு இதே மார்க்கெட் கேபிட்டலுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய பேங்க்ஸோட கம்பேரிசன் பார்த்துருவோம். இவங்களோட காம்படிட்டரோட கம்பேரிசனை பார்க்கும்போது இதனோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 225 ரூபாயிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். 6.3 இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்துட்டு 8500 கோடி கிட்ட வந்து மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஹையஸ்டான மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே பேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது, உஜ்ஜீவன் அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, அப்புறம் ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது. ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேங்க்ஸில் வந்துட்டு இங்கே 0ன்னு காமிக்கும். இதில் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் கிட்டையும் டிஐஎஸ் கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் தான் இருக்கும். ப்ரொமோட்டர் கிட்ட வந்துட்டு எந்த விதமான ஷேர்ஸும் இருக்காது. இயர் குவார்டர்லி சேல்ஸ் பார்த்தோன்னா 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கர்நாடகா பேங்க்லேயும் சரி, சவுத் இந்தியன் பேங்க்ல வந்துட்டு 16. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனல் வந்துட்டு கண்டென்ட் வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் சரி, இல்லை குவாலிட்டி வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்காக எந்த விதமான அமௌண்ட்டும் வந்துட்டு போட்டு விடுங்க, மானிட்டரி பெனிஃபிட்டும் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சப்ஸ்கிரைபையும் பார்த்து தான் நம்ம சேனல் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஓவர் டு த டாபிக். 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உஜ்ஜீவனில் பார்த்தீங்கன்னா 22%. ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 14% வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓஇயை பொறுத்த வரைக்கும் 14 இருக்குது.
எங்கள் சித்தப்பா வருவார், இதோட கம்மியான ரேட்டுக்கு செய்வார், நாளைக்கு என் ஃப்ரெண்டு வருவான்ற மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்க்கும் கர்நாடகா பேங்க்கும் தான் போட்டியே. ஆனால் பார்த்தோன்னா இதனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 ரூபாயில் இருக்கும். அதுவே சவுத் இந்தியன் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபாயில் இருக்குது. அப்போது சவுத் இந்தியன் பேங்க் தானே சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படி பார்க்கக்கூடாது. உண்மையாகவே சவுத் இந்தியன் பேங்க் சீப்னா அதனோட ப்ரைஸை பார்த்து சொல்லக்கூடாது, அதனோட வேல்யூவேஷன் வச்சு தான் சொல்லணும். இப்போ இந்த கேஸில் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கனடா பேங்க்ல வந்துட்டு 10 இருக்கும், அதுவே சவுத் இந்தியன் பேங்க்ல வந்துட்டு 1 இருக்கும். அதுவே இதனோட ஃபேஸ் வேல்யூ உடைச்சோன்னா இதனோட ஷேர் ப்ரைஸும் பயங்கரமாக குறைஞ்சிரும். ஃபேஸ் வேல்யூ 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதனோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரைஸை மட்டும் வச்சு எந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ஹையர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, மார்க்கெட் கேப்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மார்க்கெட் கேப்பில் பொறுத்து அந்த சைட்டையும் இந்த சைட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 நான் சொல்லியிருந்தேன்ல. இதில் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 11.8 இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 23. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 228 இருக்குது. இதனோட ப்ரைஸ் வந்துட்டு 220 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூவை விட கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயம். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.5% இருக்குது. ROC ROE எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மோஸ்ட்லி இதில் நம்ம கம்பேரிசன் பார்க்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பேங்க்ஸ். இந்த பேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதை விட இதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய பேங்க்கோட கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் ஹோல்டிங்கோட பேட்டர்ன் பார்த்துருவோம். FIS அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் 2017 19% வச்சுருந்தவங்க பார்த்தா 2021 வெறும் 9% குறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 20% வந்துருக்கு 2023, 24 திரும்ப 18, அதுக்கப்புறம் திரும்ப குறைச்சிருக்காங்க. 14.7% குறைஞ்சிருக்கு. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 11% வச்சுருந்தவங்க 22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 69% இருந்தது, 62% இருக்குது. இதுதான் என்னோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். டிஐஎஸ்ன்றது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாரினில் இருக்கக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து FISன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக வந்துட்டு நீ இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணான்னு தான் இருக்கேன். ஏன்னா இதனோட ஷேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சவுத் இந்தியன் பேங்க் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. சீப் மீன்ஸ் அதனோட ப்ரைஸில் கிடையாது, அதனோட வேல்யூவேஷனில். அப்போது சவுத் இந்தியன் பேங்க்லேயும் கர்நாடகா பேங்க்லேயும் நான் கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். சவுத் இந்தியன் பேங்க்கில் ஆல்ரெடி என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஷேர்ஸ் இருக்குது, அதை நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். கர்நாடகா பேங்க்கில் இதுக்கு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களை வந்து இந்த ஷேர்ஸில் வந்து காசை போடணும்னு சொல்கிறதுக்கான வீடியோவோ கிடையாது. இது வந்துட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷூட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஓனாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பேங்க்ஸை வந்துட்டு இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்டாக் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஷேரை பற்றின ஃபுல் ரிசர்ச் வீடியோ போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.